அடே வணக்கம் 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 அண்ணா வாய் நாச்சுங்க வாய் ஏய் என்ன நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற நீ அண்ணா நாய் என்ன சொல்லுதா நானும் அதான் சொல்லுகிறேன் ஐயா நாய் போய் என்ன சொல்லும் அண்ணா இப்ப நம்ம கும்முன்னு இருக்கோம் ஆமா கேட்டுக்கோ டெய்லி நடந்து போயிட்டு வந்திருக்கிறவன் அந்த டெய்லி போற வரவனை பார்த்தா அவனை பார்த்தா நாய் பாசற பேசியே வர டேய் நாய் போய் என்னடா பாச பேசும் என்ன பாச பேசுது டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு ஆமா ஒரே பாக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அதுல ஒரு துண்டு பிஸ்கட் இதுல மூளையில போட்டினா அது 3 மாசம் கழிச்சு நீ அந்த வழியில வந்தாலும் உன்னை பார்த்த உடனே அது பேசுற பாஷை வேற அந்த நாய் பிஸ்கட் போட்ட உடனே டெய்லா அங்க போயிட்டு டீ கடையில டீ சாப்பிட்டு பிஸ்கட் வாங்கி போட்ட உடனே அவனை பார்த்த உடனே அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது அது என்ன பேசும் தெரியுமா பேசுவது அந்த பிஸ்கட் போட்டவனை பார்த்தா ஓ வாலாட்டம் ஏய் அதே என்னைக்கும் ஊருக்குள்ள வராதவன் திடீர்னு என்ட்ரி ஆனான்னா அந்த நாய் பாஸ் பேசுற பாஷையா வேற எப்படி ஏய் நாய் போய் என்னடா பாஷை பேசும் நாயே என்ன பாஷை பேசு நாய் போய் பேசுமா உன்னை நீ பட்டி பார்க்க போனதுல தான் நாய் பாரு என்ன பாஷையில பேசுதுன்னு தெரியும் அந்த நாய் பாஷை பேசுது நான் பார்க்கணும் அந்த நாய் பேசுற பாஷாவே நீ காமிக்கணும் ஓஹோ அத தெரிஞ்சு நீ அதே மாதிரி ஒதுங்கி ஓடி போயிடணும் ஆமா அப்படின்ற ஆமாமா இப்ப நாய் பாஷை பேச உனக்கு தெரியாது நாயே எனக்கு தெரியாது பேசுற பாஷை உனக்கு தெரியாது இப்ப பேசும் பாரு எப்படி நீ இந்த ஊருக்கு புதுசு ஆமா நீ ஊருக்குள்ள நுழையிற டீல வரவன போறவன பார்த்தா பிஸ்கட் போட்டா பாரு அவனை பார்த்த உடனே வாலாட்டுவது ஆமா இன்னைக்கு ஒரு பிஸ்கட் போட வரான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு வராதவன் இன்றைக்கு புதுசா என்ட்ரி ஆவனா அது என்ன பேசுவது என்ன பேசு தெரியுமா பேசுவது ஆமா நாய்க்கு நாட்டாம எங்க அப்பா செவுட்டாம எங்க அம்மா குருட்டாம எங்க தாத்தா குண்டாம ஆனா உனக்கு ஏகப்பட்ட போடாம மூஞ்சா பாரு எப்படி போகிறான் நாய்க்கு அவ்வளவு மரியாதை நாய் அப்பனா நாய்க்கும் 6 அறிவு உள்ள மனிதன் நாயாக மாறுகிறான் 5 அறிவு உள்ள நாய் மனிதனாக மாறுகிறது காரணம் இதை சிந்திக்க தெரிஞ்சவன் சத்தியமா அன்னைக்கே செத்து போயிடுவான் சிந்திக்க தெரிஞ்சவன் தெரியாதவன் அந்த நாயோட கேடு கேட்டா நாயாகிறவன் தான் இப்படி நாய் மாதிரி இந்த மாதிரி இடத்துல ஆட்டாண்டி திரிவான் நீ சொல்றத பார்த்தா நீ எங்கே இடிக்குதாடா அது நான் எங்க தாத்தா உசுரோட இருக்கும்போது கும்மனூர்ல வந்து இத ஊருக்குள்ளார ஒரு காரியத்துக்கு என்ன நாடகம் தெரியுமா என்ன நாடகம் ஹரிச்சந்திரா மயான காண்டம் அப்போ ஆடிட்டு போனது அதுக்கப்புறம் இந்த ஊரே இங்க கீழா இல்லையானே தெரியல எல்லாம் திருப்பதி நல்லா திருப்பதிக்கா போயிட்டாங்க ஊரே கிடையாது ஊரே இல்ல அவுட்டு ஊருவா போயிடுச்சு நான் அந்த வழியில போகும்போது எனக்கு அது டவுட் அந்த ஊரு நம்ம தாத்தா இருக்கும் போது போய் நாட காரணமே அப்ப இருந்தமே இந்த ஊரு இல்லையா இந்த ஊரு எங்கயுமே காணுமே அப்ப திருப்பிட்டு போயிடுச்சு வழியில பார்த்தா கோயிலுக்கு வண்டிக்கு பாட்டுன்னு வண்டி வருது ஆனா ஊரை காணோம் அந்த ஊரை டாடா ஏசில கொண்டு போயிட்டு போவாங்களா டாடா ஏசிலியா டாராசில கொண்டு போய்க்கலாம் டாராசில கூட்டிட்டு போல அப்படி பொறுமையாக இருந்த ஊரு எல்லாம் ஒரு வாரத்துல இப்ப பேசுறாங்களே பந்தல் போட்டு குடுக்கிறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் வரல லைட் போட்டு குடுக்கிறதுக்கு வந்து வழி சொல்றதுக்கு யாரும் இல்ல மாட்டாங்க ஆட்டம் பேசுறவங்க அவங்க வீட்டுல கறி குழம்பு தின்னுட்டு எப்படி வஸ்துவா வஸ்துவா எல்லாம் தின்னுடா அப்படின்னு அங்க பேசி நின்றாங்க சைடுல வந்து பேசுறாங்க இருக்குது பாரு செய்யறதுக்கு வக்கலனாலும் சேவிங் பண்றதுக்கு பின்னோட வந்துடுறாங்க அந்த மாதிரி ஆயி போச்சு அதனால அப்படி இப்படி முக்கி மணறி தவறு செய்தவர்கள் ஆண்டவர்களே அவங்களே ஆனா பழிப்பாதை கொண்டு போயிட்டு யார் மேல இருக்கிறாங்க ஆட்டக்காரன் மேல
ஆனா நம்ம வந்தது எவ்வளவு நேரத்துக்கு வந்துட்டோம். அவன் தானே ஆபாயில் சோறு தின்னு போட்டு வர்றதெல்லாம் வாங்கி எடுத்துன்னு போட்டுக்கிறோம். அதனால நமக்கு வருவாங்க. அது போனா போட்டு விடு. அது போட்டது அதனால நல்ல ஊரு அருமையான ஊரு. இந்த இடத்துல ஒரு மனுஷன் திடீர்னு என்ட்ரி ஆனா இந்த ஊர்ல இருக்கிற நாய் என்ன பண்ணணும்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால நானும் சொன்னேன் வாய் நக்குனே. ஆனா எனக்கு ஒரு டவுட்னா கால்ல படுதேன்னு ஒரு மம்டி எடுத்து கொஞ்சம் மொட்டை மட்டி தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. பவுத்து வலி பிடிக்காத புள்ள பிறந்துருச்சு. அது வாந்தி எடுத்துன்னு போறதா என்ன இல்ல மாலை தூக்கின்னு போறதா என்ன மொத்தமா விட்டு அல்ல புள்ள பிறந்துருச்சு அவ்வளவுதான். ஆனா அது அதாவது அந்த பிறந்துருச்சு இல்ல கை கால உடைஞ்சான்னா வாந்தி எடுத்தான்னா மண்ணுல புரண்டான்னா எப்படி போனா நம்மளுக்கு என்ன ஆகுது? அப்படிதான் இப்ப ஏன்னா வருணதேவன் வந்து திடீர்னு இறங்கிட்டான். எதிர்பார்க்காத விதம். அது யாருக்கு உங்ககிட்ட இல்ல எங்கிட்ட இல்ல மற்றவர்களையும் கிடையாது. அவங்களும் அதனாலதான் ஏமாந்துட்டாங்க. இல்ல ஒரு 8 மணிக்கு வந்துருமோ இல்ல ஒரு 7 மணிக்கு வந்துருமோ இல்ல கரெக்டா 9 மணிக்கு வருமோ ஆத்துக்காரு வந்து இறங்கின உடனே சாப்பிடும் போது வருமோன்னு சொல்லி அவங்களும் பேருந்து முடிச்சு நின்றுட்டாங்க. திடீர்னு வந்த உடனே கப்புன்னு திரும்பி போயிட்டாங்களா? அதுக்குதான் நேத்தியா சொன்ன போன் பண்ணி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோழி பிரியாணி கோட்டலும் வாங்கி கொடுறான்னு. அவன் வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு அஞ்சாறு பிட்டி கூட்டுறான்னு தூங்கிட்டு போனா வாங்கியமா கொடுத்த சாப்பிடுறதுல சாப்பிட்டா ஆனா அவனுக்கு பத்தல சீர்னாகாத வாங்கி எடுத்ததுதான் கீழே வந்தது. சரி விட்டு அது போச்சு. சரிண்ணா எதுக்குமா ரெடி பண்ணிட்டானுங்க. ஆமா ஆமா இவன் எங்கடா இதுக்கு இன்னொரு டிசைன் தைக்கிறதுக்கு நான் பாதி அப்படி சொல்றடி. நீ பேசுறீங்கன்னா அதுல ஒரு நாய் முக்குதுப்பா. நாய் இருக்குது. இது மேல வந்து ஆனா நீ ரொம்ப தப்பு தப்பா பேசக்கூடாதுன்னா ஏண்டா நாய் அப்படின்னா ரொம்ப சப்பு சப்புன்னு பேசுனேன். சப்பு சப்புன்னு பேசல. அவ கல்யாணம் பண்ணிட்டு போய் 2 பிள்ளைங்களை பேசி இங்கிலாந்துல செட் ஆயிட்டா. அவளை போய் நாய் அதுக்கு சப்பு சப்புன்னு பேசுறேன். ஐயோ அது இல்லன்னா என்ன நீ ரொம்ப தவறான வார்த்தை பேசுற நீ. நானு ஆமாமா நான் எவ்வளவு தவறா பேசுறேனோ அவளுக்கு குறைச்சுன்னு கொடுங்களா சம்பளம் என்ன? இப்ப 27,000 சம்பளம் பேசுகிற. ஆமா அது ஏற்கனவே 10,000 ரூபாய் அட்டாச் வாங்கிட்டேன். உண்மைதான். அது ஊடு நின்று போச்சு. ஆனா அங்கிருந்து வந்து நான் மலையில வந்து நாடகம் ஆடினா ஆடாம போனா அதை வச்சு பாரு நம்ம கிட்ட நின்று போச்சு. போட்டோம் அப்படிலாம் இல்ல. நான் தப்பா பேசுறேன் அத மன்னிச்சுக்கீங்க. இப்படி சொல்ல வர அதான் நான் பார்த்தேன். ஆனா இனிமேல தவறான வார்த்தை பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி நீ சொல்லணும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். உனக்கு தெரியுமா என்ன? ஒருவனை பார்த்தா ஒருவன் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும். முதல்ல ஒருத்தனை பார்த்தா ஒருத்தன் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும். சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி சரி எப்படி சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி சரி யாரை இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருவன் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும். அதுதான் மனிதன். அண்ணா இந்த மரியாதை எந்த கடையில விக்குதுன்னு சொல்லி காலையிலேயே போறேன். பைனான்ஸ் வாங்கி கூட கிலோ கணக்கில் வாங்கி வந்து ஆளுக்கு 1/4 கிலோ கொடுத்துட்றேன். அது எப்ப கொடுக்கணும்? காலையில கொடுக்கணுமா இல்ல மத்தியானம் கொடுக்கணுமா இல்ல சாயங்காலம் கொடுக்கணுமா இல்ல லைட் போட்டு பின்னாடி கொடுக்கணுமா லைட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும்? அந்த மரியாதை என்பது எப்படி தெரியுமா? எப்படி? லைட் போட்டாலும் கிடைக்காது, லைட் ஆஃப் பண்ணாலும் கிடைக்காது, மார்க்கெட் போட்டாலும் கிடைக்காது, மளிகைக்கு போனாலும் கிடைக்காது. பணியின் சீற்றம் குரலின் மாற்றம். மரியாதை என்பது அது உங்ககிட்ட எங்கிட்டமே இருக்குது. உங்ககிட்ட என்கிட்டயுமே வா. இவ்வளவு நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டேன். அப்ப பாத்துனே மரியாதை எங்க தொங்குது? அந்த மரியாதை வந்து தொங்குறது கிடையாது. உனக்கு தெரியுமா என்ன? சின்ன பிள்ளைய முன்னே சொன்னல ஒரு 5 வயசு பையன் இந்த ரோட்டு மார்க் மேல போறான். இந்த வழியில போறான். டேய் தம்பி, டேய் எங்கடா போற நீ? நான் எங்க போறேன்? நீ அதே
அந்த பையனே தம்பி எங்கப்பா போற நீ? ஐயா முருகன் திருவிழா முடிஞ்சு ஊர்ல மாரியம்மா திருவிழா போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு இரவு தெருக்கூத்து வச்சுக்கிறாங்களா. அம்மனை போய் கும்பிட்டு அதுக்கப்புறமா தெருக்கூத்து பார்க்கலான்னு போயிருக்கிறான்னு சொல்லுவான். அதுதான் சின்ன பிள்ளை இருந்தாலும் தம்பி எங்கடா போற நீ? நான் எங்க போறேன் நீ ஏன்டா கேக்குறேன்னுமா. தம்பி நீ எங்கப்பா போற? ஐயா கும்மனூருக்கு ஆட்டம் பார்க்க போறேன் ஐயா அப்படின்னுவான். மரியாதை என்பது ஓ இத குடுத்து நாம வாங்கிக்கணும். சரி பெரியவர்கள் இருந்தாலும் சரி நாளையில இருந்து புளியா மரத்தடியில உக்காந்து பஸ் ஏறவங்களுக்கு எல்லாத்துக்கும் குடுத்து வாங்கிக்கிறேன். என்ன சொன்னேன் கடையில லைட் போட்டு மார்க்கெட்ல சொன்னேன். நீ எங்கத கொண்டாந்து கொடுக்க போற மரியாதை? கிடைக்காது. இப்ப சொன்னதுதான் கரெக்ட். இதுதான் மரியாதை என்பது. இனி மேல யார இருந்தாலும் சரி, நீ இருந்தாலும் சரி, நானே இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மரியாதை என்பது எப்படி தெரியுமா? அப்படியே இனி மேல் நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி நீ சொல்லணுங்க. சரிங்கய்யா. மதேலையா அதே மோயா சரியா? நான் எங்க ஆயா இவ்வளவு பெண்ட் ஆயிட்டாளா? மோயா பெண்ட் ஆகல, நான் தான் பெண்ட் ஆயிட்டேன். எப்படி? தாய்க்கு தலை வணங்கு. நீ யாருக்கு வணங்குவியோ யாருக்கு வணங்க மாட்டியோ எனக்கு தெரியாது. ஆனா முதலிலே வணங்கக்கூடிய தெய்வம் தாய். 10 மாதம் 300 நாட்கள் நம்மை கருவறையில சுமந்து இந்த தெருவில நடக்க விட்டு அழகு பாக்குறா பத்தியா? அவளுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இது நம்மால் உருவாக்கப்பட்ட தெய்வம். நாம எப்ப வேணாலும் கும்பிடலாம். ஆனால் மனம் நோகாமல் வாழ்த்து கொடுக்கக்கூடிய தெய்வம் தாய். எந்த பிள்ளைங்க பெத்தவங்க பேச்சு கேட்டு அடக்க ஒடுக்கமா இருக்குதோ அதான் 100 வயசு நோய் நொடி இல்லாத நல்லா வாழுது. எந்த பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஏரி வேலை காசு ஏடிஎம் இருக்குது காத்தால விட்டு உருவினு போய் பிளாக்ல சாராய வாங்கி குடிக்குதோ அதான் ஓலப்பிட்டி கூட்டுவாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் தாய்க்கு முதல் வணக்கம். என்னுடைய விளக்கு எனக்கு தெரியாம போச்சு. இனி மேலு இப்ப இருந்து எப்பயுமே நானும் பாரு, நீயும் பாரு, நானும் பாக்குறேன். யாரு கண்ணுக்கு தெரியுதோ அவங்க அடிச்சுக்கலாம். நீ கும்பிட்டுக்கலான்ற அதுதான் இனிமேல இப்ப இருந்து இத்தனை வரையிலும் தெய்வத்தைத்தான் நான் நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனா முதல் தெய்வம் எது என்பது இப்ப எனக்கு விளக்க சொல்லிவிட்டு நீ இத்தனை சாமி செய்றிய, இவ்வளவு செலவு பண்ணி செய்றிய. ஒரு சாமி நான் வீட்டுக்கா வந்து ஏப்பா உரமரி கூப்பிட்டியா, கெடா வெட்டினியா, வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டியா, உன் வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்கிறாங்களா? எந்த சாமி நான் கேட்டுக்குதா? நம்மை வயிற்றுல வைத்த சாமி மட்டும் தான் கேட்கவேப்பா. உங்க பெரியப்பனை கூப்பிட்டியா, உங்க சித்தப்பனை கூப்பிட்டியா, உங்க அண்ணன் தம்பிகளை கூப்பிட்டியா, மக்கால கூப்பிட்டியா, ஊர்ல ஊர் நாய்க்கு சொன்னியா, வராங்களா வரலையா அப்படின்னு பெத்தவ மட்டும் தான் கேப்பா. எந்த சாமியும் வந்து கேட்காது. அந்த சாமிக்கு தேங்காய் வாழைப்பழம் ஊதுபத்தி கல்புரம் எல்லாம் வச்சு அதுக்கு கும்பிடணும். கெடாய கொண்டு போய் மின்னால நிறுத்தி தீர்த்தம் போட்டு திருநீர் போட்டு கும்பிடு போட்டாலும் சீக்கிரம் கொடுக்கறது இல்ல. காரணம் கெடாயை வேட்டி கழுத்தெடுத்துக்கு போறியா பேமானி என் கழுத்துல நீ நகை போட்டியாடா நிக்கிறது சாமி. அதே அம்மா கிட்ட போய் அம்மா ஊருக்கெல்லாம் சொல்லிட்டேன், சொந்தக்காரர்களெல்லாம் வராங்க, என் கையில இருந்த காசை போட்டு செலவு வாங்கிட்டேன், வர்ற ஜனங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு உடனே சேர்த்து வச்சு இந்த காசை எடுத்து வந்த மகனே பயப்படாத வாங்குறேன், வர்றவங்களை நீ கவனிச்சு எடுப்பு அப்படின்னு கொடுப்பா. அந்த தெய்வம் கொடுக்குதா, நம்மள வச்சிருந்த தெய்வம் கொடுக்குதா? தடியில பேனு பாக்குறவனுக்கு குடிக்கிறடா தெரியும். அம்மாவுக்கு ஒழுங்கா சோறு போடுறான், போய் கடல் ரூம்ல காலை நீடி பாத்துக்கிறான், போன் பண்ணா இப்பதான் சாமான ஏத்துறான்றான். 4 மணிக்கு போயிட்டு கிரவுண்ட்ல வாலிபாலா கிளிபாலோ ஏதோ ஒரு சரி ஓகே. ஹலோ ஐயோ பொம்பளை ஹலோ ஐயோ ஓ அவ்வளவு கஷ்டமா? ஐயோ என்ன வலிக்குதா? இது நான் சொல்லல, எங்க பெரிய பேத்தி சொன்னது. உன் பெரிய பேத்தி என்னன்னு? ஹலோ ஐ லவ் யூன்றது பத்தாதா, பூ எடுத்து கையில வச்சுக்கலாம். ஹலோ ஐயோ அந்த மாதிரி பூவை பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு கீழே விழுந்துக்கிற பூ எடுத்து இப்படி சொல்ல வர. ஓகே சரி. ஆனா பேசுறோம் பேச்சு கூட இருக்கலாம் இல்லையா? எவ்வளவு நாள் பேச்சு கூட இருக்கலாம்.
அதனால ஆனா இவ்வளவு தூரம் இவ்வளவு விளக்கமா இவ்வளவு கருத்தா இவ்வளவு நியாயமா பேசுறியே ஆனா వచ్చి ఏ పోయి చెప్పు ముందుగా ஆனா இவ்வளவு தூரம் இவ்வளவு விளக்கமா பேசுறியே நீ யாரு நான் யாரு தெரியல நான் யாரு நீ யாரு எது உனக்கு தெரியல நான் யாருன்னு தெரிஞ்சா நீ பேச மாட்ட ஆனா இவளுக்கு தெரியாத பேசுறோம் நாம ஆமா சொந்தக்காரா பந்தக்காரா ஒட்டாரா உறவுனாரா இது இன்னுமே புரியல ஆனா இவ்வளவு தூரம் பேசுறியே நீ யாரு எந்த ஊரு எங்க இருந்து எங்க இருந்து நீ வந்துக்கிற ஒரு நாட்டுக்கு காவல்காரனா ஒரு அரசருக்கு காவல்காரனா ஒரு தேவருக்கு காவல்காரனா இல்ல நீதான் அரசனா நீதான் ராஜாவா நீதான் மந்திரியா ஏண்டா கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்தா நீ வேற மாதிரி இருக்கிற ராஜாக்கள்னா வேற மாதிரி இருப்பாங்க நீ யார் எங்க இருந்து வர இது உனக்கு தெரியல இது தானாக நாடு தனம்பெருந்த சீமை மற்ற நாட்டுக்கு சரிசமானமான நகரம் இந்த கும்மனூர் மாநகரம் இந்த கும்மனூர் மாநகரத்திலே 4448 அவதாரங்களை கொண்ட அம்பிகை பைரவி திரிசூலி ஜெகத்காரணி பரிபூரணி லோகநாயகி எங்கும் நிறைந்தவள் ஏகாந்த பத்தினி இந்த உலகத்தை படைக்க பிறந்தவள் அவள்தான் அவளுக்காக தேர் திருவிழா செய்து அன்னபோஜனங்கள் அளித்து பொதுமக்கள் எல்லாம் இங்க எதுக்காக கூடியிருக்கிறாங்க அம்மனுக்கு திருவிழா செஞ்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டா அந்த திருவிழா செஞ்சதுக்கு என்ன அர்த்தம் அதனால அம்மன் தேரில் அமர அனைத்து பேர்கள் அவளுக்கு முன்பதாக அமர வேண்டும் அதற்கு என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிராமிய தெருக்கூத்து கலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை விட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை முடித்து விட்டு ஆமா வீட்டுல உறங்கி கொண்டு இருந்தால் அம்மன் நம்மளை காட்சி அளிப்பாளா அளிக்க மாட்டாள் ஓர் இருவன் கண் விழித்து இறந்தால் மட்டுமே அம்மன் நம்மளுக்கு காட்சி அளிப்பா பாதுகாப்பாள் அப்படி என்பதற்காக இந்த கிராமிய தெருக்கூத்து கலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை விட்டு இங்கு எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் வைத்திருக்கக்கூடிய நாடகம் கந்தர்வன் கர்வபங்கம் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை கந்தர்வன் கர்வபங்கம் ஆமா கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நாடகத்திலே நான் முதலாக வந்திருக்கிறேன் நான் யார் எங்கிருந்து வருகிறேன் இது உனக்கு தெரியாது ஆனா இந்த நாடகத்தை சொல்லிட்டு ஆமா ஆனா இந்த நாடகத்திலே முதல்மே யார் வர போறாரு யார் இடத்துல இப்ப நீ யாவர் செய்து கொண்டு இருக்கிற எதுக்காக இப்ப வந்து கொண்டு இருக்கிற 7வது கந்தர்வனம் 7வது ஆமா அதாவது வனத்திலே 7வது கந்தர்வனம் இந்த கந்தர்வனத்தை ஆட்சி செய்து வரக்கூடியவன் கந்தர்வன் ஆமா ஆகாய கந்தர்வன் அந்த ஆகாய கந்தர்வனுக்கு ஆசார வாசலை கட்டி காக்கக்கூடிய அகடன் விகடன் ராயல் பபூன் கத்திரிகாரன் கோமாளி ஆஸ்தான சந்தோடி ஆமா நீ அங்கோனி நான் தேவிட்டு அவன் காரல் மார்சி இவன் சூசா அதனால இன்றைய தினத்திலே இந்த 7வது வனத்தை ஆளக்கூடிய கந்தர்வ மன்னனானவன் பாச்சமை நாடு வரப்போகிறான் அவருக்கு தொண்டு வேலைகளை செய்யக்கூடிய காவல்காரன் இப்பொழுது இந்த வனத்தை விட்டு மன்னனாகிய கந்தர்வன் வரப்போகிறார் அன்னவரால் மற்ற விஷயம் தெரிந்தவர்களா